மதன்குமார், சென்னை. சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், பேசுங்க சார். அதாவது வந்து எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, நான் சொல்லல, அது எனக்கு தெரியாது. இது பேர் தான் பதில், ஒற்றை பதில். சோ இந்த ஒற்றை பதில் மட்டும்தான் அவரால் கொடுக்க முடிஞ்சது. பாவம், ஏன்னா அவர் ஒருங்கிணைப்பாளர்ல ஒரு வார்த்தையில தான் பேசணும், அதனால ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாரு. அதாவது இது என்னன்னா, கூட்டுக்கலவணித்தனம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் அவங்க எப்படி இறந்தாங்கன்றத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் போது இத தெரியப்படுத்தாம யார் யார் தவறு செஞ்சாங்க அப்படின்றத நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த விடாம ஒரு ஒருங்கிணைப்பாளர் வந்து செய்யறாரு அப்படின்னா அதுல அவருக்கும் கூட்டுக்கலவாணி வேலை இருக்குதுன்னு தானே அர்த்தம். சோ அதனால அவரை அதாவது நம்ம கட்சிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இதுல ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையான தன்மையில என்ன நடந்ததோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கட்சிக்காரங்க எல்லாமே ஆர்வமா இருக்காங்க. அதுக்கு அவரு ஒத்துழைக்காம இந்த மாதிரி எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, நான் அந்த டைம்ல சிஎம், நீங்க அந்த டைம்ல சிஎம்மா, இல்ல அதுவும் எனக்கு தெரியாது, சோ அந்த மாதிரியான பதில வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதுல 4 மணி நேரம் சொன்னாலும் அதே பதில் தான் சொல்ல போறேன், இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்ல வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவரே அனுப்பிச்சிட்டு பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஜட்ஜே, நீ எந்த கேள்வி கேட்டாலும் நீ தெரியாதுன்னு சொல்ற, அதனால நீ சொல்றதே எனக்கு வேஸ்ட் தான், நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. இவங்க அதாவது சார், இவங்க வந்து இதுல வந்து நியாயமான தீர்ப்பு எல்லாம் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது சார். ஒன்லி சிபிஐ விசாரணை வச்சா மட்டும்தான் சார் எதிர்பார்க்க முடியும். நீங்க ஸ்டேட் போர்டு கண்ட்ரோல்ல எந்த ஒரு விசாரணை வச்சாலும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தா பிரைம் மினிஸ்டரே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க பாத்துக்கிட்டாங்க. உள்ள அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு 72 நாளைக்கு ஒரு ரன்னிங் சிஎம் வந்து மறைச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க இருந்திருக்காங்க. அதை வெளி உலகுக்கு கொண்டு வந்தா தானே அதுல நடந்த அநியாயம் என்னன்றது தெரியும். ஒரு பாமர மக்களை கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க சார், அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு க்ளூ கூட கொடுக்கல சார். அவங்க உயிரோட இருந்தாங்கன்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது பிரசன்ட் பண்ணிருக்காங்க, அதுவும் பிரசன்ட் பண்ணல. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க, அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு சிசிடிவி கேமரா கூட ஒர்க் ஆகாதா கேட்டா அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்கோசரம் எடுத்தாங்க. நாங்க சேஃப்டி பர்பஸ்க்கு எடுத்தாங்க, சரி ஓகே, அது வந்து ஒரு 2 hours அந்த டைம்ல மட்டும் எடுத்துட்டு மீதி டைம்ல லைவ்ல வச்சிருந்தா அட்லீஸ்ட் நமக்கா தெரிஞ்சிருக்கும்ல, ஓகே நிஜமாவே அவங்க உடம்பு முடியாம தான் இறந்தாங்கன்னு. இப்ப எத்தனை பேர் வந்து அதை அக்செப்ட் பண்றாங்க? இப்போ நம்ம மீட்டிங்லயே எடுத்துக்கோங்க, இப்ப எப்படி இருந்தாலும் ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க மீட்டிங்ல, இதுல யாராவது ஒருத்தர் அக்செப்டன்ஸ், ஆமா அவங்க வந்து சிசிடிவி எல்லாம் எடுத்தது கரெக்ட் தான், அவங்க பண்ணது கரெக்ட் தான் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா கூட இந்த விசாரணை ஆணையமே வேண்டாம். ஒருத்தர், அதாவது மனசாட்சி உள்ள ஒருத்தர், இதுக்கு வந்து நம்ம வந்து விசாரணை வந்து இவங்க சிசிடிவிக்கு ஆதாரம் எல்லாம் இருந்தது கரெக்ட் தான், அவர் சொன்னது கரெக்ட் தான் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா இந்த விசாரணை கமிஷனே வேண்டாம். அதனால வந்து இது வந்து சும்மா கண் துடைப்புக்கு பண்ண விசாரணை தான், இதுல எதுவும் வந்து உருப்படியா வரப்போறது இல்ல. சிபிஐ விசாரணை வரணும். நமக்கு வந்து நம்மளுடைய கட்சியில அடுத்து வர எலெக்ஷன்ல அந்த 40 எம்பிஸும் வந்து இத குரல் வாக்கெடுப்பு மூலியமா அங்க நம்ம சென்ட்ரல் இதுல வந்து நம்ம குரலை ஒசத்தி இதுக்கு உண்டான நியாயத்தை பெற முடியுமே தவிர இவங்க பண்ற இந்த சும்மா கண்கட்டி வித்தெல்லாம் வந்து வேஸ்ட் சார், எனக்கு தெரிஞ்சு. சரி, பேசுவோம். சரத்குமார் பேசுங்க. சரத்குமார் சொல்லுங்க சார். இல்ல இந்த பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. இல்ல சார், இது பத்தி சொல்றதுன்னு எனக்கு புரியல சார். இது என்ன மீட்டிங் பேசுறதுல இல்ல, இப்ப அம்மா மரணத்துல மர்மம் இருக்குதுன்னு ஓபிஎஸ் முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா சார். அது நேத்து அந்த ஆறுமுகசாமி ஆணையத்துல அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க ஊர்ல எல்லாம் என்ன தகவல் சொல்றாங்க? உங்க ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க? இவங்க சொல்றது எல்லாமே போய் தான் சார், இவங்க பண்ற வேலையும் அப்படிதான் சார். இவங்க ஓபிஎஸும் எல்லாமே போய் தான் சார். இது அம்மா வந்து அம்மா திடீர்னு எப்படி சார் இருந்துட்டு இருப்பாங்க? இவங்க சொல்றதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சும்மா இவங்க எல்லாமே போடலாம். இப்ப சொல்றதெல்லாம் போய் தான் சொல்றாங்க. இல்ல சார், அவங்க ஓபிஎஸ் சொல்றதெல்லாம் சும்மா ஒரு நேரத்துக்கு ஏத்தாப்பல் பேசுறாரு சார் அவரு. கரெக்டான பதில் இல்ல சார் அவருக்கு. சார் வணக்கம். வணக்கம், பேசுங்க சார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நேத்தி பார்த்த நிகழ்ச்சி நல்லா அருமையா பக்கா பண்ணீங்க எப்பொழுதும் போல. இன்னையோட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நேத்திக்கு டிவில.
இன்னொரு விஷயம், அம்மா இறந்ததுக்கு இன்னொரு விஷயம் என்ன, அதாவது அன்னைக்கு சிஎம் இருந்தது யாருங்க? ஓபிஎஸ் தானே. அவர் கண்ட்ரோல் இருக்கிறதான இந்த போலீஸ் துறைகள். அவர் நினைச்சிருந்தா அவரால் அங்க பேச முடியல, அவங்க எல்லாருமே பிளாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தா, நினைச்சிருந்தால் எத்தனை ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரே வார்த்தை, உள்ள என்ன நடக்குன்னு சொல்லி தெரியல அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாரும் யோசிப்பாங்க, யோசிக்க மாட்டாங்களா சார்? நிச்சயமா யோசிப்பாங்க. அப்ப இன்னைக்கு வந்து தப்பிக்கிறதாக இத்தனை வருஷம் இல்லாம யார் யார் எங்கேயும் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் பண்ணி உள்ள போலான்னு சொன்ன பிறகுதான் போயிருக்கிறாங்க. ஏன்னா நாளுக்குள் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்காக இதுல இருந்து இன்னொரு விஷயம், நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்களா, சசிகலா வந்தாலும் நம்ம வரவேற்போம் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே வேணும். இப்ப உங்களால என்னால ஒரு 10 பேர் ஓட்டு போடுவோம், உங்களால ஒரு 500 பேர் ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு கெப்பாசிட்டியை நீங்க ஒரு நல்ல எண்ணத்துல வர சொல்றீங்க. அந்த ஒன்றுபட்ட அதிமுக நம்ம வின் பண்ணணும்ன்றாங்க, எல்லாரும் கூட்டு முயற்சி தான் வேணும். இப்ப அம்மா அவங்களாம் வந்து நான் இன்ன வரைக்கும் சின்னமான நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அவங்க பாதுகாப்புல இருந்தவங்க வந்து அவங்களும் ஒரு அறிவிக்கை சொல்லல. எனக்கெல்லாம் வந்து நான் எனக்கும் ரொம்ப ஆதங்கனா, அவங்க கண்ட்ரோல இருந்தாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டாலும் ஒரு செய்தி யாருக்குமே தெரிவிக்காம மூடி மறைச்சேன், அவங்களும் ஒரு குற்றவாளி தான் என்ன பொறுத்த அளவுக்கு. இதே மாதிரிதான் ஒவ்வொரு சின்ன திரு தொண்டர்கள் பெரிய ஆளு வரைக்கும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. இப்ப நான் உங்க வீட்டுல இருக்கிறேன்னு எனக்கு ஒண்ணு நடந்தா யாருன்னா பதில் சொல்லணும்? நீங்க தானே சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபேமிலி தானே அங்க இருந்துச்சு. ஓகே விடுங்க, அவர் வந்து எனக்கு சிஎம் இருந்தாரு வேற. ஆனா பட் அன்னைக்கு தானே சசிகலா, அவங்க தம்பி எல்லாருமே, எல்லாம் அவங்க தங்கச்சி எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. அப்ப வந்து எங்கேயுமே கேம்ப் இருக்காதுல. ஆனா மக்களுக்கு வந்து தெளிவா தெரியும், அவங்க வந்தாலும் உள்ள வந்து நமக்கு வந்து நீங்க சொல்லுவீங்க அவங்க உள்ள வரணும்னா, ஆனா அவங்க வந்தாலும் சரியான முறையில அவங்க ஓட்டு கூடாது. ஏன்னா சிறுபான்மையினர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க யாரு என்ன கடவுளுக்கு தெரியும் யாரு என்ன செஞ்சாங்கன்னு. அது ஆனால் மக்கள் வந்து அவங்க பக்கத்துல இருந்து அவங்களும் ஒரு தெளிவான பதில் கொடுக்கலங்கிறத வருத்தமே. பேசுவோம். 10 டாக்டருமே வந்து கரெக்டான ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. உடல்நிலை சரியில்லாதனாலதான் அந்த அம்மா இறந்துருக்காங்க. எல்லாமே நேரடியா வந்து டாக்டர் வந்து கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா அப்படின்றாங்க. இதுக்கு மேல இதுல எதுவும் பொய் இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா சார்? இல்ல, நம்ம மெடிக்கல் விஷயத்துக்குள்ள நம்ம போகல. ஏன்னா நானும் டாக்டர் கிடையாது, நீங்களும் டாக்டர் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா அந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது. அன்னைக்கு தர்மயுத்தம் நடத்தி விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்கணும்னு எல்லாம் பேசணும். ஓபிஎஸ் நேத்து சொன்ன விஷயங்கள், அதாவது மெடிக்கலை விட்டுருங்க. ஏன்னா மெடிக்கல் வந்து அது என்னன்னா அதெல்லாம் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, ஒருவேளை ஒரு கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்காக நீ இப்ப வந்து மாத்தி பேசலாமா சார்? அப்படி இருக்குமா? தெரியல, உங்க கருத்தை சொல்லுங்க. அவர் ஓபிஎஸ் என்ன செய்யறாருங்கிறது யாருக்கு தெரியும்? இல்ல, அவரோட பேச்சு வந்து அப்படிதான் இருக்கு. இப்ப அவங்களோட உங்க எண்ணங்கள் என்ன, உங்க அதை பார்த்தா உங்களுக்கு என்ன மனசுல தோணுது, அல்லது உங்க ஊர்ல என்ன சொல்றாங்க அதை சொல்லுங்க. மக்கள் மத்தியில வந்து எல்லாருக்குமே ஒரு மர்மமா தான் சார் இருந்துச்சு. அதுல வந்து நம்ம வந்து நம்மளா ஒரு முடிவு எடுக்க முடியாது எதுவுமே. ஏன்னா உண்மையான அறிக்கை வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இதுல வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா நமக்கு இப்போதைக்கு நிலைமைக்கு கட்சி நல்லா வரணும், அது மட்டும் தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். ஏன்னா இருக்க இப்ப இதுலயே ஒரு அறிக்கை வந்து நாளைக்கு வந்து தவறான அறிக்கை வந்தாலும் இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே திரும்ப மறுபடியும் வேற கட்சிகளுக்கு போய் சேர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படின்றப்ப இப்போதைக்கு கட்சியை வந்து சரி பண்றதுக்கு ஒரு நல்ல ஆள் இல்லையே அப்படின்றதுதான் எல்லாரோட மனசுல உள்ள குமுறலும். எவ்வளவு நாளா சரியாக என்னன்றதுக்கு நமக்கு ஒரு அச்சமாவே இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்தா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து இருக்க ஓட்டு பெர்சன்டேஜ் பார்த்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே போயிருக்கு. ஆனா ஒவ்வொரு ஆளும் இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படையா வெறும் நியூஸ் மட்டும் தான் வருது தவிர கட்சி ஒண்ணு சேர மாதிரி இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்ல. அப்படி சேர மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கூட வந்துருது. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து எலெக்ஷன் வந்து வந்துச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அம்மா இறந்ததை வச்சு இப்ப இந்த விசாரணை நடக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பிரிவினை தான் வரும் போல. இல்ல, அதாவது எந்த காலத்திலயும் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை ஏத்துக்க மாட்டார். கண்டிப்பா. அதனால வந்து இவங்களை வந்து ஒண்ணு சேர்த்துறதுங்கிறது இந்த 3 பேரையும் ஒதுக்கிட்டு ஒரு தலைமையை நம்ம உருவாக்கலாமே ஒழிய இவங்களுக்குள்ள எல்லாம் வந்து சமாதானம் ஆக மாட்டாங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு இப்படி சொல்லுவாரு, நாளைக்கு வந்து எடப்பாடி சிறந்த தலைவர் இருப்பாரு, வேற நிர்பந்தங்கள் இருந்தது அதனால நான் அன்னைக்கு ஆணையத்துல அப்படி பதில் சொன்னேன் பாரு. அவர் சொல்றத சீரியஸாவே எடுத்துக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா சரி, பேசுவோம். இப்போ ஓபிஎஸ் வந்து அந்த இதுல பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப போய் அன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் இதுவா இருந்தாரு அவரு.
அவரால போய் உள்ள போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியாதுன்னா இவர் அந்த அம்மாவுக்கு அடிமையா இருந்தாரா? சசிகலா அம்மாவுக்கு இவர் அடிமையா இருந்தாரா? அன்னைக்கு வந்து தர்ம யுத்தம் நடக்குது. சசிகலா அம்மாவை எதிர்த்துதான் இவர் வந்து அம்மா சமாதியில உட்காந்து தர்ம யுத்தம் பண்ண, யோகம் பண்ண, தியானம் பண்ண அப்படி எல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறமா இப்போ வந்து மாத்தி பேசுறாரு. இப்போ வேணா அவரு இன்னொன்னு கூட சொல்லலாம். CR சரஸ்வதி கூட்டு வந்து ஆறுமுகசாமி இதுல விசாரணையில வந்து சாட்சி அளிக்க சொல்லுங்க. ஏன்னா அந்த அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, ஜூஸ் குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு வேளை தெரியுமோ? அந்த அம்மாவை கூட்டு வந்து கூட நீங்க சாட்சி விசாரிங்கன்னு கூட சொல்லுவாரு அவரு. இப்ப வந்து அவர் வந்து சசிகலாவை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. இது நூல்ல சிக்கல் விழுந்த மாதிரி இருக்குது. இதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எதனா ஒரு புதுசா பண்ணணும் அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைப்புல இருக்காங்கன்னா, அம்மா இருந்தால் 16ல இருந்து 21 வரைக்கும் பொற்காலமா இருந்திருக்கும், 3வது எலெக்ஷனையும் நம்ம தாராளமா ஜெயிச்சிருப்போம், அந்த மாதிரிதான் இருக்கு. அதை பத்தி உண்மை வழியே வரணும்னா இவருக்கெல்லாம் இப்ப மரியாதையே கிடையாது. தொண்டர்கள்லாம் காசு இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், ஒரு மாவட்டத்தை 4 பிரிச்சு 4 மாவட்ட செயலாளர்கள் கூட கூலிக்கு பட்டாளம் வச்சிருக்காங்க. அவங்கதான் உண்மையான தொண்டர்கள், ஒதுங்கிதான் நிக்கிறாங்க. இதற்கு வந்து நீங்க சொல்றது போல ஒரு மக்களோட அபிப்பிராயம் அதுதான். யாருன்னா ஒருத்தர் முன்னின்னு கட்சியை எடுக்கணும். முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து அப்படியே ஒரு பிரளயம் மாதிரி மாறும். எல்லா தொண்டர்களும் வயசானவங்க 80 வயசுல இருக்கவங்க கூட அப்படித்தான் இருக்காங்க, 70 வயசுல இருக்கவங்க அப்படித்தான் இருக்காங்க. எல்லாரும் தொண்டர்கள் இந்த மாணவர் பேரவை, மகளிர் பேரவை எல்லாருமே வந்து அப்படித்தான் இருக்காங்க. அதனால யாருன்னா ஒருத்தர் முன்னெடுக்கணும். அந்த முன்னெடுப்பை நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் எங்களோட கருத்து. பேசுவோம். திருப்பத்தூர் மாவட்டத்துல பேசுறேன் சார். பேசுங்க சார். சசிகலா அம்மா தான் கொஞ்சம் அவங்கதான் சார் விசாரிக்கணும் சார். சசிகலா அம்மா தான் விசாரிங்க சார். அவங்க மேலதான் மக்கள் ரொம்ப இதா இருக்காங்க சார். சசிகலாவை விசாரிக்கணுமா? ஆமாங்க சார். சரி. மக்கள் வந்து சசிகலா மேலதான் அம்மாவுக்கு தீங்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கதான் கூட இருந்திருக்காங்க சார் வீட்டுல எல்லாம். அதனால அவங்க மேலதான் டவுட் இருக்கு சார் அதிகமா. ஓபிஎஸ் அவங்களாம் இவங்க சசிகலா அம்மா மிரட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அவங்களதான் விசாரிக்கணும் சார். எனக்கு தெரியும் சசிகலாவை விசாரிக்கணும். ஆமா சார். சரி, சாட்சி சொன்ன ஓபிஎஸ் பல்டி அடிச்சிட்டாரு, அப்புறம் அந்த அம்மாட்ட போய் நீ என்னத்தை விசாரிக்கிறது? அதான் சார், அவங்கதான் மிரட்டி வச்சிருக்காங்க சார். ஓபிஎஸ் தான் மிரட்டி வச்சிருக்காங்களா? அன்னைக்கு தேதியில அவர் முதலமைச்சரா இருந்தாரு. அவர் பார்த்து போலீஸ கூப்பிட்டு போய் சசிகலா தூக்கிட்டு வந்து உள்ள போடுனா போட்டிருப்பாங்க. இல்ல சார், சரி, அவங்க மிரட்டி வச்சிருக்காங்க. பதவி மேல எதோ ஆசைப்பட்டதோ எதோ பண்ணிருக்காங்க. அவங்க சசிகலா பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு அம்மாவுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்கிறீங்க. ஆமாங்க சார். சரி சரி, பேசுவோம் தம்பி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்க இணைப்புல இணைந்தது ரொம்ப சந்தோஷம் சார். நமக்கு இப்ப என்ன வேணும்னா, அனைவரும் என்னதான் ஒருங்கிணைந்து ஒற்றை தலைமையுடன் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு அடுத்த வரக்கூடிய தேர்தல ஒரு ஆட்சி கைப்பற்ற முடியும். ஒவ்வொரு ஆளும் திசைக்கு ஒரு ஆள் பிரிஞ்சு இருக்கும் போது பகைவர்களுக்கு தான் அது ஒரு எதிரிகளுக்கு தான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது ஒற்றை தலைமை, அதாவது ஒற்றை தலைமை என்பது பவர்ஃபுல்லா சுயநலமின்றி இருக்கக்கூடிய வகையில இருக்கணும் சார். அதான் என்னோட விருப்பம். அதுதான் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு செயலாக, ஒரு எண்ணமாக இருக்கும். இப்ப இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அவங்களோட சுயநலத்துடன் செயல்பட்டு தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக இருந்து கொண்டு ஒரு கட்சியை வந்து நல்வழிப்படுத்துவதே இல்லை. தன்னுடைய தேவை பூர்த்தியா இருந்தால் போதும் என்றே நினைக்கின்றார்கள். இப்படி இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அழிவை தான் சந்திக்கும். அந்த அழிவு வந்து வரக்கூடாது. அதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு யார் முன்னெடுத்தாலும் அதுக்கு அனைத்து தொண்டர்களும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் சார். இவ்வளவுதான் சார். சார், பேசுங்க. ஒற்றை தலைமை தான் எல்லாம் லைக் பண்றாங்க மேக்சிமம். அதனால எல்லாரும் ஒன்றிணைந்தால் வெற்றி பெறலாம். ஒன்றிணைஞ்சு எல்லாம் சமாதானமா வந்தோம்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம். இது சாத்தியம். அதான் என்னுடைய கருத்து. ஆனா ஓபிஎஸ் பேசுறது அவருக்கு சிரிப்பா இருக்கா இல்லையான்னு தெரியலண்ணா.
நான் அம்மா மெட்ரோ ட்ரெயின் ஓபன் பண்ற அன்னைக்கு தான் நான் பார்த்தேன், அதுக்கடையில நான் பார்க்கவே இல்லைன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, அம்மா தான் என்னை வந்து முதலமைச்சர் ஏத்துக்கோ போன்னு சொல்லி சொல்றதா சொல்றாரு. அப்புறம் கடைசி நம்ம சாகும் போது நான் அதான் அப்பதான் பார்த்தேன்றாரு. எது உண்மைன்னு தெரியல. உண்மை ஓபிஎஸ் என்னன்னா ஜாதி மாதிரி போயிடுறாரு. அவர் ஜாதி கட்சி அவர் ஜாதியை காப்பாத்துறாரு சசிகலாவை. ஓபிஎஸ் வந்து எல்லாரும் தெரியும், சசிகலா தான் அம்மா கைவசம் வந்தது, வேற யார்ட்டும் இல்ல. வட்டத்துக்குள்ளேயே இருந்தது. அம்மாவுக்குள்ள உட்கார வச்சு சசிகலா குடும்பம் தான் உள்ளவே இருந்தது. இப்ப கேட்டா யார் பண்றாரு கேட்டா 3 அமைச்சர் போய் பார்த்தேன்றாங்க. 3 அமைச்சர் எந்த அமைச்சர் சொல்ல மாட்டேன்றாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்குண்ணே. சசிகலா உண்மையிலே அவங்க சசிகலா தான் கூப்பிட்டு விசாரிக்கணும். அவர் கேட்டா சசிகலா வந்து எனக்கு மதிப்பு பாசம் அன்புலாம் இருக்குன்றாரு. அன்பு பாசமா இருந்தா காலை கழுவி கூட குடி, சசிகலா காலை கழுவி குடி, உனக்கு வேணாம்னா யாரு வேணாம். ஏற்கனவே சரசபதி சொன்னார்ல, எங்க அப்பா கதை வசனம் படிப்பாரு, மனவர கதை வசனம் பராசக்தி கதை வசனம் படிப்பாரு, நான் கேட்டுக்கிட்டேன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இப்ப சசிகலா காலை போய் கடியும் குடியும் யாரு வேணாண்ணா. ரொம்ப பச்சோந்தியா இருக்காருங்க. எனக்கு ரொம்ப ஆத்திரமா வருது. நானும் ஏன்டா ஓபிஎஸ் போய் பார்த்துட்டு எனக்கே வெக்கமா இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல போய் பார்த்து எனக்கே வெக்கமா இருக்கு. அவர் சத்தியகிரகம் போய் பண்ணாரு அம்மா சமையல. அப்ப என்ன சொன்னாரு, என்னை அடிச்சாங்க, என்னை நாவளோ இல்ல, என்னை அந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாங்க, நான் அதனால இப்ப மன வெந்து போய் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு இப்ப நான் அப்படியே பல்ட்டி குடிக்கிறாரு. அந்த அம்மா மேல பழிய போக்குறதுக்காக நான் அந்த மாதிரி சொன்னேன்றாரு. எந்த வகையில உண்மையே புரியலன்னா இதெல்லாம். சசிகலாவும் ஓபிஎஸும் கண்டிப்பா கட்சியை விட்டுருந்தா மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் அது. அம்மா கொண்டது யாருன்னு பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனா அப்படி இருந்து கூட விசாரிக்காங்களா எப்படியும் ஒண்ணும் இல்ல. முதல்ல இந்த அப்போலோ ஆஸ்பத்திரிக்காரன் எதிர்னோம், யாரு உன்னை கேமரா எடுக்க சொன்னது, கேமரா அகற்ற சொன்னது யாரு, இதெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சே பண்ணா தெரியும் அந்த யாரு இருக்காங்கன்றது வளையத்துல. இதான் ரொம்ப பேசணும் பேசுறது எனக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸ் ஒன்னான்னா எடப்பாடிக்கு என்ன நிலைமையாகும்? என்னுடைய கேள்வி அதுதான். அம்மையார் சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸ் ஒன்னான்னா எடப்பாடி நிலைமை என்ன ஆகும்? இல்ல அது வந்து ஒரு இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போக மாட்டாங்க இவங்க 3 பேருக்குள்ள. அதாவது ஓபிஎஸ் அவர் தான் இருக்கணும் பாரு, சசிகலா அவங்க தான் இருக்கணும் பாங்க, இவர் எடப்பாடி அவர் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுவாரு. அதனால அதிமுகவுல நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது தொண்டர்கள் தான் தலைமையை அடையாளம் காட்டணுங்கிறது. தொண்டர்கள் தான் தலைமை வந்து பங்கு போட்டுக்கிறது அல்ல அதிமுக. ஆனா இப்ப நகைப்புக்குரிய செயல்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. ஓபிஎஸ் இப்ப வந்து நேத்து வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க தம்பி அவங்க போய் சந்திக்கிறாரு. இத பத்தி இன்னும் எடப்பாடி எதுவும் வாயை திறக்கலையே, இத பத்தி பேசலையே. தம்பி நீக்கிட்டாரு, ஏதாவது சான்ஸ் கிடைச்சா ஓபிஎஸ் நீக்கிடுவாரு. அதனாலதான் அந்த 2 பேர் கையெழுத்து போடுறத வச்சிருக்காங்க அந்த தேர்தல் கமிஷன். நான் தான் ஒரு இதுல சொல்லியிருந்தேன், ஓபிஎஸ்ங்கிறவரு லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட் போயிடுவாரு. உள்ளாட்சி தேர்தல்ல நாம உங்க ஊர் பக்கம் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, இவங்க பண்றது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன கருத்து சொல்றாங்க? என்னுடைய தொகுதி வந்து விருதாச்சலம் ஐயா. விருதாச்சலத்துல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் வந்து 2 நிலையில தானே இருந்தாரு. முதல்ல அப்புறமேட்டு அவர் இருந்தாரு, அப்புறமேட்டு கடைசியா வந்து சேர்ந்தாரு. இப்ப அவருடைய செயல்பாடே ஒண்ணும் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் விட்டுருங்க, சாதாரண கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? நமக்கு கட்சிக்காரங்க வந்து என்னன்னா, கட்சிக்காரங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, எல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா இந்த கட்சி வளரும். ஏன்னா விருதாச்சலத்தை பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே நல்லா ஸ்ட்ராங் பவுண்டேஷன் உள்ள ஒரு கட்சி. இந்த வாட்டியான உள்ளாட்சி தேர்தல்ல பயங்கர மோசமாக அடிபட்டது. அப்பயும் வந்து நகர செயலாளர்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. நகர செயலாளர் சந்திரகுமார் அவர்லாம் வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு திமுக நகர செயலாளரே ஒரு வக்கீல் நம்ம அருண் விருது நகர செயலாளர் தோக்கடிச்சிருக்காரு 4 ஓட்டுல. ஏடிஎம்கேல தான் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த ஓபிஎஸ் வந்து அந்த ஆணையத்துல நேத்து சொன்னதை பத்தி எல்லாம் என்ன சொல்றாங்க உங்க ஊர்ல? இல்ல அப்ப அவங்க அங்க இருக்கிற நிலைப்பாடு என்னன்னா, இவங்க வந்து ஓஹோ அப்ப அவங்க ஒண்ணும் தவறு பண்ணல, சசிகலா அம்மையார் ஒண்ணும் தவறு பண்ணலன்ற மாதிரி தான். ஏன்னா இங்க வந்து ஓபிஎஸ் நிலைப்பாடு உள்ளவங்க தான் கொஞ்சம் பேர். இதான் நிலை. சரி பேசுவோம். திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். பேசுங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க ஓபிஎஸ். இன்னைக்கு வந்து தர்மயுத்தமா நடத்தி
பண்ணாப்புல இன்னைக்கு பாக்கல நமக்கே கோபமா வருது. நியூஸ் பாக்கல, நேற்று இன்னைக்கும் பாக்கல. இதுல மக்களால தேர்ந்த முதலமைச்சர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்படிதான், ஐயா ஓபிஎஸ் அவருக்கும் அப்படிதான். நம்ம மக்கள் எல்லாரும் முதலமைச்சர் ஆக்கணும். மக்கள் கருத்து இப்ப ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்மளா தேர்ந்தெடுக்கணும், நம்ம உறுப்பினர்கள் அண்ணா திராவிட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும் தான் சொல்றாங்க. அதாவது அதிமுக கட்சியினுடைய தலைவரை அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றீங்க. அப்படிதாங்க எங்க ஊர் இருக்குண்ணா. அப்படிதான் பேசுறாங்க, ஊருக்குள்ள எல்லாம் அப்படிதான் பேசுறாங்க எங்க கிராமங்கள்ல. உங்க கிராமங்கள்ல அது மாதிரிதான் பேசுறாங்க. சரி, இப்ப உங்க கிராமங்கள்ல எல்லாம் வந்து ஒரு அடிப்படை கட்சிக்காரங்க உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. ஆமா. சரி. இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி. வணக்கம் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது மாதிரி, அதாவது தலைமை கரெக்டா இருந்தா எல்லா இடத்துலயுமே கரெக்டா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதாவது நம்மளோட ஒரு தூணே வந்து ஏடிஎம்கே ஒரு தூணே வந்து ஒரு கரெக்டா ஒரு ஆள் கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். அது கரெக்டா மக்களுக்கு வந்து ஒரு சில இந்த அவங்களோட தேவைக்குதான் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. இந்த கட்சி மூலமா நிறைய, அதாவது பாத்தீங்கன்னா அவங்களோட தேவைதான் யூஸ் பண்ணாங்க. இபிஎஸ் சொல்லலாம், ஓபிஎஸ் எல்லா பத்தியும் சொல்லலாம். அவங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து மக்களுக்கு போய் சென்றடையுது. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை கரெக்டா ஒரு ஆளை ஒரு நேர்மையான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும்ல. சோ அதே இது நம்மளோட கட்சியிலயும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல நேர்மையான ஆளை தேர்ந்தெடுத்தா கட்சி மென்மேலும் வளரும். சோ இவங்க நல்லது செஞ்சிருக்காங்க, இவங்க ஏரியால நல்லது செஞ்சிருக்காங்க, இவங்க ஏரியால இவங்க இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நல்லது செஞ்சாவே
கண்டிப்பா அவங்களோட பேரும் சரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா அவரை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க. அதானே உண்மை. பேசுவோம். பேசுங்க சார். இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா அதிமுக வந்து ஒற்றை தலைமையில் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாருமே. அது யாரா இருந்தாலும் சரி ஒற்றை தலைமை இருக்கணும், அவங்க கட்டுப்பாடு எல்லாமே இருக்கணும். அப்படிதான் மக்கள் எல்லாருமே விரும்புறாங்க. இரட்டை தலைமை இருக்கும்போதோ இப்போ நாங்க எல்லாரும் சொல்லிக்கலாம் இப்போ நாங்க ஒத்துமை தான் இருக்கோம் அப்படின்னு. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா இன்னொரு கருத்து சொல்லிட்டு அதுக்கு மாற்றா இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு மற்றவர். இந்த மீடியா என்ன பண்றாங்கன்னா ஏடி கூட பேசுறாங்க அப்படி இப்படின்னும் போது மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி வந்துடுது. இது சரியான தலைமை இல்லை அப்படின்றதுனால இதுவா இருக்கு. ஒற்றை தலைமையா இருக்கணும். நான் பார்த்தேன் நேற்று இந்த இதெல்லாம் நிகழ்ச்சியில் அவர் ஓபிஎஸ் பேசுறதெல்லாம் பார்த்தேன். ஓபிஎஸ் வந்து அன்றைய நிலையில இந்த 74 நாளும் அவங்களோட பேசாம இருந்தாரு. இவர் பதவியில முதல்வரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இடைக்கால முதல்வரோட இல்ல, அந்த இதுக்கு டைமிங் கூட இல்ல, முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அப்படி இருந்தவர் என்ன பண்ணாரு? அப்ப என்ன ஐடியாவில் இருந்தாரு? நாம முதல்வராகவே இருப்போம், அந்த அம்மாவை வந்து சசிகலா வந்து பொதுச் செயலாளராக வச்சுக்குவோம், நம்ம அப்படி காலத்தை தரலாம்னு நினைச்சிட்டு அப்ப அவங்களோட ஒத்து போனாரு. அப்புறம் பதவி பறிக்கப்பட்டு சட்டையை பிடிச்சி பொடரியை பிடிச்சி கைது போட்டு வாங்கிட்டாங்க. அந்த பறிக்கப்பட்ட நிலையில அன்னைக்கு அவர் வந்து அன்னைக்கு உளர்றதெல்லாம் வேற, இன்று பாச பிணைப்போட உளர்றதெல்லாம் வேற. இதற்கு இடையில இந்த ஆணையங்கிற ஒன்று இவனுடைய இதுக்கு யார் பொறுப்பு, யார் காரணம், அதுக்கு எவ்வளவு ரூபா செலவு, மக்களை வந்து எப்படி இப்படிலாம் ஏமாத்துறீங்க, எப்படி இப்படிலாம் கொள்ளடிக்கிறாங்க, எப்படி இப்படிலாம் வந்து செயல்படுறாங்க, அதனால இப்படி ஒரு ஆணையம்னு ஒண்ணு அமைச்சு இப்படி எல்லாம் நாரடிக்கிறாங்க. அதுல வந்து முதல்ல பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்லாம பேசும்போது மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, மக்கள் எப்படி பாக்குறாங்க, அவங்கள தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க, கொஞ்சம் கூட வந்து என்ன சொல்றது வந்து அவங்க அறிவுபூர்வமா பேசுறாங்களா இல்ல ஆற்றல் பூர்வமா பேசுறாங்களா, இருக்கவங்க எல்லாரும் மடையர்கள் பேசுறாங்களா, என்னால புரிஞ்சுக்க முடியல. நெஞ்சு ரொம்ப வலிக்குது எனக்கு. வாழ்ந்து முடிந்த பாரத ரத்னா புரட்சி தலைவர் அவர்களும் பாரத செல்வி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தன்னலம் கருதாது பிறர் நலம் மட்டுமே, அதாவது பொதுமக்களுடைய நலன் மட்டுமே கருதி வாழ்ந்து மறைஞ்சாங்க. ஆனா தற்போது உள்ள சூழ்நிலைகளை பாத்தீங்கன்னா தன்னலம் மட்டுமே, தனக்கு மட்டுமே, தன்னுடைய நலம் மட்டுமே பெரிது என்று கருதி இந்த லெட்டர் பேடுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுக கழகத்துடைய உரிமைச்சீட்டுக்கு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும். அந்த மரியாதை ஒண்ணுமே இல்லைன்னு. இப்ப அது இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா அடியிற்கண்ட சொத்துக்கு நான் அடிமை அப்படின்னு கையெழுத்து போட்டு ரெடியா வச்சாச்சு, நீங்க என்ன வேணாலும் உள்ள பண்ணிக்கலாம்னு. இந்த மாதிரி இப்ப சூழ்நிலையில இப்ப நம்ம பேசி முடிச்சோம்னா கூட அடுத்த செகண்ட்லயே பாத்தீங்கன்னா நேரம் லெட்டர் பேனாவில் எடுத்து எழுதி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போக்கு போய்கிட்டு இருக்கு. மற்றொன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு மாவட்ட வாரியாக என்ன ஊராட்சி மன்ற வாரியாக பேரூராட்சி வாரியாக நமது அனைத்து அதிமுக தொண்டர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே உறுப்பினர் கார்டை கேட்டோம்னா சத்தியமா உறுப்பினர் கார்டு ஒருத்தர் கையில கூட இருக்காது. எனக்கு என்ன கார்டு கொடுக்கல, ஆனா என் பேரு சேர்த்திருக்காங்க, எலெக்ஷனுக்கு மட்டும் நோட்டீஸ் வருது, எங்கம்மா கார்டு இருக்காது. ஏன்னா அவங்க பேரை எழுதி அந்த நேரம் வச்சுக்கிறது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி பினாமி யாரு அந்த பேர்ல போயிடும், அந்த இதுல போயிடும். யாருக்கிட்டமே நம்ம மாவட்ட வாரியா ஊராட்சி வாரியா நம்ம கணக்கெடுத்து நம்ம அதிமுக தொண்டர்கள் எத்தனை பேர்கிட்ட உறுப்பினர் கார்டு அவங்ககிட்ட போய் சேரணும்னா அப்ப அதான கிளை செயலாளருடைய பொறுப்பு இருந்தது. எம்ஜிஆர் இருக்கும் போது அந்த மாதிரி தானே அந்த ஒரு கிளை செயலாளர் இருக்குங்கிறது ஒரு மரியாதை இருந்தது. ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான ஒரு சந்திக்கக்கூடிய சக்தியும் இருந்தது. நேரடியா பாரத ரத்னா அவங்களை புரட்சி தலைவரை போய் பார்க்கலாம், அம்மா அவங்களையும் அதே மாதிரி. ஆனா அதுக்கு இப்போ சுத்தமாவே மதிப்பே இல்லாம போச்சு. இந்த விசாரணை ஆணையம் வந்து இதோட முடியுமா இன்னும் தொடருமாங்கிறது அந்த விசாரணைக்கு நான் வரவே இல்லை. எனக்கு ஒரே கேள்வி, நம்ம பாரத ரத்னா புரட்சி தலைவர் தோற்றுவித்த அந்த அதிமுக கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்கு நீங்க முன்னுதாரணமா இருக்கிறீங்க. அந்த முன்னுதாரணமானது இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னோக்கி செல்லணும். அதுதான் என்னுடைய ஆசையும், எல்லா எம்ஜிஆர் மன்ற தலைவர்களுக்கும் அதான் விருப்பம். இப்ப இந்த ஆணையத்துடைய விசாரணை நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனசுல உள்ளது. ஏன்னா நீங்க வந்து பாரத ரத்னா கிட்டே இருந்து நீங்க ஆட்சி அமைச்சவங்க. நான் இந்த கொஸ்டினை உங்ககிட்ட கேக்குறேன்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கு இல்ல நீங்க அது
பாருங்க, நேற்று தந்தி டிவியில பேசியிருக்கேன், சன்னில பேசியிருக்கேன், 2-3 பேசியிருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்போம். ஆனா இப்ப வந்து எப்படின்னா, ஒரு பெரியவர் சொன்னார்ல, ஒரு ஆதங்கப்பட்டார் தெரியுமா? அதே நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இன்னொருத்தவங்க பேசினாங்க, அவங்க பேரு கூட தெரியல. அதாவது இப்ப இருக்கிற வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு ஒற்றை தலைமையை தானே ஓவராலா எல்லாருமே இப்ப விரும்புறது வந்துருது, ஒற்றை தலைமை. இப்ப எப்படின்னா ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரு முன்னாடி இருந்த நிலைமை எப்படி இருந்தாரு, பெரியவர் இப்ப சொன்னார்ல, அவெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாரு பாருங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அவர் என்ன நினைச்சாரு, நம்ம முதலமைச்சரா இருக்க போகும்போது அந்த அம்மா பொதுச்செயலாளர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்ல, நம்ம இதுலயே பேச பண்ணிடலாம், அது அப்படின்னு அவர் நினைச்சாரு. கூட்டிட்டு கொண்டு போய் மண்டையில பெருடியில வெட்டி அந்த பதவியை கொடுக்கணும்னுதான் அவர் கதறினாரு இல்லையா? அப்புறம் இந்த அம்மா என்ன செஞ்சுச்சு, இந்த அம்மா வந்து ஒரு மனுஷியாவே இல்லாம எடப்பாடிய வந்து ஒரு ஆம்பளைன்றே நினைக்காம என்னமோ ஒரு பொட்டப்பையில புடிச்சு இப்படி இழுப்போம்ல, அந்த மாதிரி அப்படி பிரடியில போட்டு இழுத்து இவன் தான்டா முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னமோ ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணது மாதிரி தான் அந்த இடத்துல நடந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம இப்ப உள்ள இபிஎஸ் என்ன செஞ்சாரு, அப்படியே தவந்து போய் எல்லா இதுலயும் எல்லாரும் பார்த்தோம் அந்த விஷயத்த. தவந்து போய் எதிர்காலம் என்ன கால்ல உளுந்து காலை வாரினாரு. ஆனா அது சாணக்கியத்தனம். ஒரு வழியில வந்துட்டு இபிஎஸ் வந்து நான் பாராட்ட கூட கடமைப்பட்டுங்க. எப்படின்னா, இந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்துட்டு ஒரு சாரார் சாதியினருக்கு ஒரு பிடியில வந்து இருக்கிறதுக்கு அவங்க வந்து இன்றளவு வந்து அதை முயற்சி பண்றாங்க. முக்குலத்தோர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வச்சுக்கிட்டு, முக்குலத்தோர் வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருந்து நீங்க வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அவங்கதான் மைனாரிட்டி கம்யூனிட்டி. அதனால நம்ம சாதி ரீதியா வேண்டாம், நம்ம பொதுவா இப்ப இந்த ஆணையத்துல ஓபிஎஸ் சொன்ன பதில்கள் ஏற்புடையதா இருக்கா? அதுதான் ஏற்புடையதே அல்ல. அவர் பேசுறது ஏற்புடையதே அல்ல. அவர் வந்து எப்படின்னா, அவர் பேசின முந்தைய கருத்துக்கும் இன்றைய கருத்துக்கும் வந்துட்டு சரியான பதிலே அல்ல. அவர் சொல்ற எல்லா பதிலுமே வந்துட்டு யாரோ ஒருத்தருக்காண்டி அவர் சொல்ற பதில் மாதிரிதான் இருக்கு. அவர் சொந்த கருத்தே இல்ல. இங்க அந்த சொந்த கருத்தே இல்லையே. அதை நம்ம எல்லாருமே பாக்குறோம். எல்லாருமே படிப்பறிவு உள்ளவங்க தானே. 6 அறிவு, அதாவது இறைவன் படைப்புல நம்ம எல்லாருமே பேசக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் அனைவருமே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். எல்லாருக்குமே 200 கிராம் மூளை இருக்கு. எல்லாருக்குமே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல. அவர் அன்றைய பேச்சு என்ன, எதுக்காண்டி போய் அங்க போய் அம்மா உடைய சமாதியில உட்கார்ந்து அந்த இது பண்ணினாரு, தியானம் பண்ணாரு. இப்ப என்ன வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அன்றைய காலகட்டத்துல வந்து ஜெயலலிதா அம்மையார் மறைந்த காலகட்டத்துல யாரு முதலமைச்சரா இருந்தது, அப்ப என்னென்ன வேலையெல்லாம் ஊழலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ஓபிஎஸ்க்கு நிச்சயமாக தெரியிருக்கும். அது எப்படி அவர் தெரியாதுன்னு சொல்ல வரலாம்? அவர் பேசுறதுல வந்து 100% இல்ல, 200% பொய்யான வந்து தகவலை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மேலும் வந்துட்டு அந்த ஒரு சொல்றாங்கன்னு கேட்போம் சார். அம்மா இருக்குச்சுமையும் ஆஸ்பத்திரியில போச்சுமையும் ஜெயில அங்க இருக்குச்சுமையும் அவங்க என்ன சொன்னாங்க, பார்க்க விட மாட்டேங்காங்க, இதாக்க மாட்டேங்கிறாங்க சொல்லி சொன்னாங்க. இதே பன்னீர் சொல்லி இதே விட மாட்டேங்காங்க. அவங்கதான் சொன்னாங்க இது காரணம் அவங்கதான் இருக்கும், அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் இது பண்ணணும்னு சொல்லி அப்பதான் சொன்னாங்க. இது இப்ப அவங்களே போய் இது சொல்றாங்க, இல்ல வந்து குடும்பத்தார் வந்து அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நேரத்துக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க. இது என்ன எப்படின்னு தெரியல. நான் ஏடிஎம்கேல தான் தோவால ஒன்றியம் சார். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தோவால ஒன்றியம். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆமா ஆமா. தலவானாஜி தெரியுமா? தலவானாஜி. ஆமா, தலவா சுந்தரம். தலவா சுந்தரம் அவங்க கூட தான் சேர்ந்து ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒர்க் பண்ணது. ஓபிஎஸ் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறீங்க? ஆமா சார், இது மாத்தி மாத்தி சொல்றாங்க. இது எப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கட்சியில சொன்னாங்க சசிகலா அவங்க ஒண்ணு தீர்மானம் கொண்டு வந்திருக்கு அப்படிதான் சொன்னாங்க. லாஸ்ட்ல இப்படின்னு சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. எப்படின்னு தெரியல. நல்லபடியா ஒரு கட்சி எப்படியாவது ஏடிஎம்கே எப்படியாவது ஒரு ஆளுக்கு தேர்ந்தெடுக்கணும் சார். இது வந்து சரிப்பட்டு வராது. அவங்க எப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இது சரிப்பட்டு வராது. பூமணி பேசுங்க. இது வந்து எப்படின்னா, இப்ப வந்து நம்ம முதலமைச்சரே வந்து அவங்கதான் சார் உட்கார வச்சுட்டு போனாங்க. இது வந்து யாரும் கருத்து எதுவும் சொல்ல வேண்டாம், இருக்கிறது மனசுல இருக்கிறத சொல்றேன் சார். முதலமைச்சர் அவங்கதான் உட்கார வச்சுட்டு போனாங்க. இப்ப அவங்க வந்து தலைமையா இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சார். அவங்க வந்து அம்மா கூட இருந்து அத்தனை காலமா இருந்துட்டு தானே சார் போயிருக்காங்க. அதாவது
இது வந்து அம்மா கூட யார் இருந்தாங்கன்னா அம்மா கூட கார்ல போற டிரைவர் கூட கூடவே தான் இருந்திருப்பாங்க. ஆமா சார். ஒரு ஊழல் வழக்குல தண்டனை பெற்ற குற்றவாளி. இப்படிங்க வழக்கமே எல்லா எலெக்ஷன் பிரச்சாரத்துல என்ன சொல்லுவாங்க, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்க எங்களுக்கு வாக்களிங்கள்னு கேட்போம். ஊழல் வழக்குல தண்டனை பெற்ற குற்றவாளியை கட்சிக்கு இப்ப வச்சுக்கிட்டு போய் நீங்க லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கிற நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியுமா? அது கரெக்ட் தான் சார், கேட்க முடியாது. நம்முடைய நிலைப்பாடுங்கிறது அவங்கள கட்சியில சேர்த்துக்கலாம். அது இல்ல அவங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு பதவியை கூட கொடுக்கலாம். ஆனால் அவர்களது தலைமையில அதிமுக செயல்பட முடியாது, கூடாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இல்ல இந்த ஓபிஎஸ் சொன்னாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த பத்தி மர்மம் அத சொல்லுங்க. இல்ல சார், அது வந்து ஆறுமுகசாமி ஆணையத்துல வந்து விசாரணை கமிஷன் வச்சதே அவர்தான். ஆனா இப்ப அவரு மாத்தி சொல்றாரா இல்ல கரெக்டா சொல்றாரான்னு தெரியல சார். ஆனா அவர் சொன்னது ஒரு பக்கம் நியாயம் தான் நான் சொல்றேன் சார். இல்ல ரெண்டுல ஏதோ ஒண்ணுதானே சரியா இருக்கு. ஒன்னா அன்னைக்கு சொன்னது சரின்னா இன்னைக்கு சொன்னது தப்பு, இன்னைக்கு சொல்றது சரின்னா அன்னைக்கு சொன்னது தப்பு. ஆமாங்க சார், ஆமாங்க சார். இதுல எது சரின்னு நினைக்கிறீங்க, எது தப்புன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்றது தெரியல சார். நம்ம நீங்க பேசுனா பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்காங்க. நீங்க உங்க கருத்து சொல்லுங்க, எல்லாம் நமக்குள்ள இருக்கிறவங்க தானே, வேற என்ன? என்னோட கருத்து அவர் சொன்னதுல தப்பு இல்ல, நான் சொல்லியிருக்காரு. எப்ப சொன்னதுல தப்பு இல்ல? அன்னைக்கு சொன்னதுல தப்பு இல்லையா, இன்னைக்கு சொன்னதுல தப்பு இல்லையா? இன்னைக்கு சொன்னதுல தப்பு இல்ல சொல்றேன். அப்ப அன்னைக்கு சொன்னது தப்புங்கிறீங்க? ஆமா சார், ஆமா சார். அன்னைக்கு போய் தர்மத்தை இருந்தது தப்புன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சொன்னதே பரவாயில்ல, நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்னு சார் நான் நினைக்கிறேன். நெய்வேலில இருந்து பேசுறேன் சார். என் பேரு தெய்வ சிகாமணி. தெய்வ சிகாமணி சொல்லுங்க. ஆமா சார், சொல்லுங்க சார். இல்ல உங்க கருத்து என்ன, ஓபிஎஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது இப்ப சொன்னது தப்புன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்ப சொன்னது தப்பு? ஆமா சார். ஏற்கனவே அதுக்கு அவங்களுக்கு தான் வந்து தர்மயுத்தமே பண்ணனாரு. இப்ப தனிப்பட்ட மரியாதை இருக்குன்னா அப்புறம் அது முன்னாடி பண்ணது பிரயோஜனம் இல்லாம போன மாதிரி இருக்குல்ல சார். ஆமா, முன்னாடி வந்து அப்ப அதுக்கு இது முரணா இருக்குதுங்கிறீங்க. ஆமா சார். சரி சரி, இதெல்லாம் இத பத்தி எல்லாம் ஊர்ல என்ன பேசுறாங்க? அவரு வந்து இந்த மாதிரி சொன்னதே தப்புன்னு தான் சார் சொல்றாங்க. எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. ஆமா சார். அவரு முன்னாடி அந்த மாதிரி இருந்துட்டு இப்ப அவங்கள ஒதுக்கி வச்ச பிறகு திருப்பி கூப்பிடுற மாதிரி இது பண்றாங்களே அப்படின்னு ஒரு மாதிரியா எல்லாமே ஒரு தப்பா தான் பேசுறாங்க. ஓபிஎஸ் தான் பேசுறாங்க சார். சரி, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இபிஎஸ் தான் சாரும். அதை இவரு மாறி பேசுறதுல இவரு தேவையில்லாத வாய விடுறான் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, பேசுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. நாங்க வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். கரெக்டான தலைமை இருந்தாதான் சார் அதிமுக வழி நடத்த முடியும். அம்மா போல வழி நடத்த முடியும். அப்பதான் சார் கரெக்டா நடப்பாங்க. ஜனங்க ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க இந்த ஆட்சி. அம்மா போல செயல்படணும், அதுக்கு சரியான தலைமை வேணும். உங்க பேர் என்ன? என் பேர் பாபு சார். பாபு, அணைக்கட்டு தொகுதி. இப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சாதாரண கிராமத்துல கட்சிக்காரங்க இத பத்தி என்ன சொல்றாங்க? நேத்து ஓபிஎஸ் சொன்னதை பத்தி எல்லாம் அது எப்படியா பேசுறாங்க சார். நான் கூட இருந்தீங்கன்னா குழி பறிச்சுட்டாங்கன்றாங்க. அது வேற இப்போது நடக்கிற எலெக்ஷன்ல சரியான தலைமை வேணும். அம்மா ஆட்சி போல நடத்தணும், அதுக்கு சரியான தலைமை எல்லாம் சரியா இல்ல. ஒரு நல்ல வலிமையான ஒரு தலைமை வேணும். ஆமா, அம்மா போல ஸ்ட்ரிக்டா நடத்தணும் ஆட்சி. அப்பதான் ஜனம் முதல்ல நம்பிக்கை வரும். நெக்ஸ்ட் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஒன்றுபட்டு அதிமுக வேணும். அடுத்து வந்து தலைமைங்கிறது ஒரு தொண்டர்களா பார்த்து தேர்ந்தெடுக்கலாமா? சரிங்க சார். அம்மாவை போல தலைமை வேணும்னா அப்புறம் அது யாரு? எல்லாரும் சொல்லுவாங்க நான் தான். அதுல யாருங்கிறது யாரு முடிவு பண்றது? தலைமையா இருந்தா நல்லா இருக்கும்னா அத எல்லா தொண்டர்களும் சேர்ந்து முடிவு செய்ய சொல்லலாம்ல. ஆமா சார், அதுக்கு நம்ம போல ஸ்ட்ரிக்டா செய்யணும் ஆட்சி. சார் வணக்கங்க. வணக்கம், பேசுங்க தம்பி. சார் ஒரு சார் ஓபிஎஸ் அவர்கள் நேத்து இத்தனை நாளா சின்னம்மாங்கிறவரே சொல்லவே இல்லைங்க. நேத்து மட்டும் பேட்டி கொடுக்கும்போது சின்னம்மா அப்படின்னு சொல்றது காரணம் இவ்வளவு நாளா சசிகலான்னு பேரை மட்டும் தான் சொன்னாரு. இப்ப மட்டும் சின்னம்மான்னு சொல்றாரு.
அதனால அவரு எதனால சார் அப்படி சொல்றாரு? இவ்வளவு நாளா சொல்லாத. சரி, இல்ல அதனால தப்புங்கிறீங்களா? ஓபிஎஸ் சொன்னது தப்புங்கிறீங்களா என்ன? இல்லைங்க சார், தப்புதாங்க சார். சரி, உங்க ஊர்ல எல்லாம் என்ன சொல்றாங்க? கிராமத்துல எல்லாம் உங்க ஊர்ல நம்ம அதிமுக கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க இதை பத்தி? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஊர்ல வந்துங்க சார் எல்லாம் அன்லைட் பண்ணியா இருக்குங்க சார். ஊர்ல வந்து ஒற்றை தலைமையுடன் இருக்க வேண்டும் சொல்றாங்க சார். ஒற்றை தலைமை தான். அந்த ஒற்றை தலைமை தொண்டர்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கணுமா, இல்ல பிஜேபி பார்த்து முடிவு பண்ணணுமா, இல்ல இவங்களா பேசி முடிச்சுக்கணுமா? இல்லைங்க சார், ஏடிஎம்கே வந்து கழகத்துல இருந்து கிளை செயலாளர் முதற்கொண்டு தேர்ந்தெடுத்தாதாங்க சார் கரெக்டா இருக்கும். அப்ப அடிப்படை உறுப்பினர்களால அந்த தலைமை ஆமாங்க சார், வாக்கெடுப்பு நடத்தி தலைமையை தேர்ந்தெடுக்கணுங்க சார். ஏன்னா அப்ப 2 தலைமை இருந்துட்டு 2மே சரிவர செயல்படவில்லைங்க சார். சார், கடலூர் மேற்கு மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி. புவனகிரி. என்ன உங்க ஊர்ல எல்லாம் ஓபிஎஸ் நேத்து சாட்சி சொன்னதை பத்தி என்ன சொல்றாங்க? அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் போது அப்போது தமிழக அரசை கொண்டிருந்தது நமது மதிப்பிற்குரிய பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒரு முறைதான் கண்ணாடி வழியாக பார்த்தேன் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது இப்போது சசிகலா அம்மையாரை அவர் மறைமுகமாக ஆதரிக்க வந்து விடுவார் என்ற நோக்கத்தில் மக்களும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கொண்டு வந்தது நமது இரட்டை இலை சின்னம் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒருமையாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய சின்னமும் புரட்சி தலைவருடைய எண்ணமும் நமது அம்மா அவர்களின் கனவும் நினைவாகும். இதுதான் ஐயா என்னுடைய கருத்து. அதான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்ததை கேட்டாங்கன்னா, இப்ப அடுத்தது தர்ம யுத்தம் எங்க நடத்தலாம்னு ஓபிஎஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை தேனியில உண்மையாலுமே பாத்தீங்கன்னா இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தம். இப்படி ஒரு தலைவரை நாம இவ்வளவு நாள் வச்சிருந்திருக்கிறோமா, ஒரு முதலமைச்சரா வச்சிருந்திருக்கிறோமா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு வருத்தத்துலதான் போயிட்டு இருக்குது அதிமுக தொண்டர்கள் நிலை. மேல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்தது சசிகலா அம்மா பின்னாடி போனா ஏதாவது கிடைக்குமா, அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு அதுக்கான வியூகம் எல்லாம் வகுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. மிக விரைவில் இந்த இரட்டை தலைமையோட முகத்திரைகள் கிளியறதுக்கான வாய்ப்புகள் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. இதுக்கு நீங்க அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வலிமையான உள்ளம் உருவாக்குறதுக்கும் உங்களோட ஒத்துழைப்பு வேணும். அதுக்கு நீங்க தான் அதிமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மிக மிக விரைவில் ஒரு ஒத்த தலைமை வந்து வலிமையான தலைமையா இருக்கணும். அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். இவங்களை வச்சுக்கிட்டு நம்மளால சமாளிக்க முடியல. இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கு என்னுடைய ஒத்துழைப்பு என்றைக்குமே இருக்கும் சார். என்னைக்குமே இருந்தா இளைஞர் சமுதாயம் என்னைக்குமே கைவிடணும். சரி பேசுவோம் சார். இன்னைக்கு நீங்க தலைமை போட்டிருந்தீங்க பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன் சார். அந்த பட்ஜெட்ல இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பிடிஆர் பழனிவேல் சார் சார் சொல்லியிருக்காரு. மெயினான கருத்தை நோட் பண்ணிக்கோங்க. தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொன்னா அதை நிறைவேற்ற முடியாது, சட்டம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. திரும்ப சொல்றேன் சார், தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்து நிறைவேற்றா எது சட்டம் இருக்கான்னு கேட்டிருக்காரு இன்னைக்கு பட்ஜெட்ல. அதுக்கடுத்து இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு இவரு இன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார், நான் அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததையா, அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் குடும்ப தலைவிகள் இருந்தால் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு எத்தனையோ தலைவர்கள் இருந்த படத்தை பூரா குடும்ப தலைவர்களுக்கு மாத்தி வச்சிருக்காங்க ரேஷன் கார்டுல. இன்னைக்குள்ள இந்த பட்ஜெட் கருத்து 2 தான் சார். அடுத்து நீங்க பேசிட்டு இருந்தாங்க, நிறைய கேட்டுட்டு இருந்தேன். ஓபிஎஸ் ஐயா இன்னைக்கு சின்னம்மா பத்தி எதே சொல்லியிருக்காரு. அன்றைக்கு ஒன்ன சொன்னாரு, இன்றைக்கு ஒன்ன சொல்றாரு. எனக்கு பெங்களூர் புகழ்ந்திய சார் நல்ல பழக்க வழக்கம் தான், எனக்கு நல்லா தெரியும். அவரு சொல்ற ஒரு கருத்து இன்னைக்கு சொல்ற ஓபிஎஸ் சார் நாளைக்கு ஏதாச்சும் வேற எதையும் சொல்லுவாரு. அதெல்லாம் பேசிக்கிறதுல நீங்க பார்க்கத்தான் போறீங்க.